இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு எருசலேம் நகருக்கு புனித பயணம் மேற்கொண்ட கிறிஸ்தவர்கள் அவர் சிலுவையை சுமந்து சென்ற பாதையில் நடந்து சென்று ஜெபிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தனர். கிபி 335 புனித கல்லறை கோவில் கட்டப்பட்ட பிறகு இது ஒரு முக்கிய வழிபாடாக மாறியது. 1342 புனித நாட்டின் பாதுகாப்பு பொறுப்பு பிரான்சிஸ்கன் சபையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. எருசலேமுக்கு செல்ல முடியாத விசுவாசிகளுக்காக ஐரோப்பியாவில் உள்ள தேவாலயங்களில் இயேசுவின் பாடுகளை குறிக்கும் நிலைகளை அவர்கள் உருவாக்கினர். இதுவே இன்று நாம் பார்க்கும் சிலுவை பாதை வழிபாட்டின் அடிப்படை. தொடக்கத்தில் இந்த நிலைகளின் எண்ணிக்கை நிலையாக இருக்கவில்லை. 1731 திருத்தந்தை 12ஆம் கிளமெண்ட் நிலைகளின் எண்ணிக்கையை 14ஆக முறைப்படுத்தினார். அனைத்து தேவாலயங்களிலும் இந்த நிலைகளை வைக்கவும் அவர் அனுமதி அளித்தார். புனித ஃபோர்ட் மோரிஸ் லியோனார்ட் என்ற பிரான்சிஸ்கன் துறவி இத்தாலி முழுவதும் 500க்கும் மேற்பட்ட சிலுவை பாதைகளை நிறுவினார். இவரே இந்த வழிபாட்டை பொதுமக்கள் மத்தியில் மிகவும் பிரபலப்படுத்தினார். பாரம்பரிய சிலுவை பாதையில் ஒரு சில நிலைகள் விவிலியத்தில் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. எனவே 1991 திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் முழுவதுமே விவிலிய ஆதாரங்களை கொன்ற 14 புதிய நிலைகளை அறிமுகப்படுத்தினார்.